பாகிஸ்தானை நிர்மூலமாக்க சீனா திட்டமா? பாகிஸ்தான் தனது விமானப்படையை பலப்படுத்தும் வகையில் சீனாவிடமிருந்து 40 அதிநவீன போர் விமானங்களை வாங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு பாகிஸ்தான் விமானப்படை ஒப்புதல் வழங்கியிருக்கு. அதன்படி சீனாவிடமிருந்து ஸ்டெல்த் ஃபைட்டர் J-35 ரக போர் விமானங்களை பாகிஸ்தான் வாங்க இருக்கிறது. இப்போ வரைக்கும் இந்த விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்க உள்ளதாக சீனா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. இருந்தாலும் பாகிஸ்தானின் இந்த முடிவுக்கு பின்னணியில் சீனா தான் இருக்கிறது. சீனா நிச்சயம் பாகிஸ்தானுக்கு ஸ்டெல்த் ஃபைட்டர் J-35 ரக போர் விமானங்களை வழங்கும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த மாதம் பாகிஸ்தானுக்கு சீன நாட்டின் மத்திய மிலிட்டரி கமிஷன் துணைத் தலைவர் ஜென் ஜங் சென்று இருந்தார். சீனாவை பொறுத்தவரை இராணுவத்தின் தலைவராக அதிபர் ஜி ஜின்பிங் இருக்கார். அவருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் தான் இந்த ஜென் ஜங். அப்போது ஜென் ஜங் பாகிஸ்தானுடைய இராணுவ தலைவர் ஜெனரல் அசீம் முனியுடன் 1-to-1 மீட்டிங் நடத்தினார். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அந்த 2 நாடுகளுடைய இராணுவம் உறவுகள் பற்றி விவாதிக்கப்பட்டது அப்படின்னு ஊடக தகவல்லாம் தெரிவித்தது. ஏற்கனவே அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடான பாகிஸ்தான் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஒரு பாலிடிக்ஸ் ஏவுகணையை உருவாக்கி வராங்க அப்படின்னும், அது தெற்காசியாவை தாண்டி அமெரிக்கா வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட ஒரு ஏவுகணை அப்படின்னும் அமெரிக்கா தெரிவித்திருந்தாங்க. பாகிஸ்தானின் 4 நிறுவனங்கள் அமெரிக்காவின் நிர்வாக ஆணை, அதாவது 13,382 அதன் கீழ் இந்த தடைகள் விதிப்பதற்கு அடையாளம் காணப்பட்டுள்ளன அப்படின்னும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதேபோல பாகிஸ்தானின் பாலிடிக்ஸ் ஏவுகணை திட்டத்திற்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதில் ஈடுபட்டதாக கூறி சீனாவைச் சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மேலும் பல நிறுவனங்கள் மீது கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்கா தடைகளை விதித்தாங்க. இதிலிருந்தே பாகிஸ்தானை சக்தி வாய்ந்த ஆயுதப்படை தளமாக மாற்ற சீனா கருதி செயல்பட்டு வருவது நன்றாக தெரியுது. பாகிஸ்தானின் உள்நாட்டு பிரச்சனையே பெரிதாக இருக்கிறது. இந்த நிலையில பாலிடிக்ஸ் ஏவுகணை, அதிநவீன போர் விமானங்கள் அப்படின்னு ஆயுதங்களை குவித்து நாட்டிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மக்களை திசை திருப்ப அந்நாட்டு ஆட்சியாளர்கள் திட்டமிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு இணையான ஆயுத சக்தி கொண்ட நாடாக பாகிஸ்தானை மாற்ற சீனா திட்டமிடுவதாக தெரிகிறது. சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொடுத்தால் மட்டும் போதுமா? அதை பயன்படுத்தும் திறனை பாகிஸ்தான் எங்கிருந்து பெற முடியும்? வறுமை பிரச்சனைக்கே தீர்வு காண வழி தெரியாமல் திகைக்கும் பாகிஸ்தானை இத்தகைய ஆயுதங்கள் இயக்கக்கூடிய ஒரு தளத்தை எங்கிருந்து பெற முடியும்? அதனால பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னதான் பாகிஸ்தானை ஆயுத நாடாக மாற்றினாலும் அவற்றை பயன்படுத்த பாகிஸ்தான் துணிந்தால் சீனாவின் உதவியை தான் நாட வேண்டியிருக்கும். ஆனால் பாகிஸ்தானின் நிர்மூலமாகவே இவையெல்லாம் வழிவகுக்கும். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு இவையெல்லாம் எங்கே போய் புரிய போகுது? அழிவை நோக்கி நமது அண்டை நாடு செல்வது நமக்கு வருத்தமாக தான் இருக்குது.